ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ரிவ்யூஸ் பிஓஎஸில் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் பேஜை கொடுத்து தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த செக்ஷனில் தான் இருக்கோம். வாங்க. இப்போ டெய்லி அட்டண்டன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி அட்டண்டன்ஸில் டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டாஃப் மெம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க இப்போ ஸ்டாஃப்ஸ் நேம் கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயி 0, 1, 2, 3 அப்படின்னு. நம்ம எம்ப்ளாயி 0 செலக்ட் பண்ணிட்டு நம்ம இவங்களுக்கு இப்போ அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணோம் அப்படின்னா மார்க் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அட்டண்டன்ஸ் வந்து மார்க் ஆகிடும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கேமரா மூலிமா கூட ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ் கேமரா அப்படிங்கிற பட்டன் கொடுத்து நான் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு லீவ் மார்க் பண்ணோம் அப்படின்னா கூட மார்க் லீவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே எம்ப்ளாயி நேமு, டேட்டு, ரீசன் ஃபார் லீவ் கேட்கும். அதர் பர்சனல் லீவ், சிக் லீவ் அந்த மாதிரி எதுவும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு லீவ் மார்க் ஆகிடும். நம்ம அட்டண்டன்ஸ் ரெக்கார்ட் பேஜில் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டண்டன்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இங்கே ஸ்டாஃப் ஆல் மெம்பர்ஸில் இருக்குது. இங்கே பர்டிகுலர் ஸ்டாஃபோட அட்டண்டன்ஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாஃபோட நேமை கிளிக் பண்ணிட்டு அவங்க எந்த யூனிட்டில் வேலை பார்க்குறாங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டேட், டேட் ரேஞ்ச் வைஸ் பார்க்கலாம், மந்த்லி வைஸ் பார்க்கலாம், இயர் வைஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கலாம். எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை ஃபில்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாஃப் நேமோட இங்கே அவங்க அட்டண்டன்ஸை இங்கே காப்போம். நெக்ஸ்ட்டு ஆட் ஸ்டாஃப் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃபோட எல்லா லிஸ்ட்டும் இருக்கும். இங்கே வந்து ஆட் நியூ ஸ்டாஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நியூ ஸ்டாஃப் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஏஜ் கொடுத்துருவோம், அவங்க மொபைல் நம்பர், சேலரி, அவங்க எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அவங்க ஐடி டைப், இதர் ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஐடி நம்பர், இன் டைம், அவுட் டைம், ரெஃபரன்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஸ்டாஃப் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சேர்த்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடும். எம்ப்ளாயி 4 அப்படின்னு இங்கே ஆட் ஆகிட்டு வரும். இங்கே கூட நம்ம பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேலரி மேனேஜ்மெண்ட் பேஜில் இருக்கும். லேண்ட்ஸ்கேப் திருப்பிக்கலாம், விசிபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாஃபோட சேலரி இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயி 0 அப்படிங்கிற ஸ்டாஃப் செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட பிஸ்னஸ் யூனிட், அதுக்கப்புறம் ஃபில்டர் டைப் மந்த்லி அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. இங்கே என்ன மந்த் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே இயர் என்ன இயர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாஃபோட நேமோட இவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க வரல அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் ஆகிடும். அட்லாஸ்ட் மந்த்லி சேலரி அப்படின்னு எவாலுவேட், பிரேக் டவுன், பே அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் எவாலுவேட் அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட சேலரி எவாலுவேட் ஆகும். அவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க வரல அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நமக்கு டேட்டாவாக கொடுக்கும். நெக்ஸ்ட் பிரேக் டவுனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா இங்கே வந்துடும். அவங்க எவ்வளோ டேஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்காங்க, எவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம பே கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். இன்கேஸ் நமக்கு ஷாப் கேஷில் பே பண்ணோம் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை தனி அமௌண்ட் அப்படின்னா ஷாப் கேஷை டிசேபிள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேலரி பே ஆகிடும்.